இவர் எதுக்கு கால் பண்றாரு? ஏமா உங்க அப்பா இவ்வளவு செல்ஃபிஷா இருக்காரு? இதை பத்தி என்கிட்ட கேட்டு கால் பண்ணாதானே. உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னா ஒன்னா தயவுசெய்து புரிஞ்சுக்கோமா. அண்ணா சொல்றேன், தப்பா நினைச்சுக்காது. இதுக்கப்புறம் இதுக்காக கால் பண்றேன்னா எனக்கு கால் பண்ணாதண்ணா. கரெக்டுமா. உங்க அப்பா கடை வாங்கி கொடுத்தல, என் புத்திய செருப்பால் அடிச்சுக்கணும். எல்லாட்டையும் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். சரிம்மா வை. வைக்கிறேன். சி, இருக்கிற இருப்புல இது வேற. என்னத்த சொல்றது, இந்த ஆளு கடன் வாங்கி கொடுத்துட்டு என் ஃப்ரெண்ட்ஷிப்பும் போச்சு. சொல்லுமா. அப்பா அண்ணன் கால் பண்ணாம்பா. உனக்கு கால் பண்ணானா? இவன் ஏம்மா இப்படி இருக்கான்? நம்ம நிலைமை அவனுக்கு நல்லாவே தெரியும். காசு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு திரும்பியும் கால் பண்ணிகிட்டே இருக்கான். அன்னைக்கு தம்பிக்கு கால் பண்ணா, இன்னைக்கு உனக்கு கால் பண்ணுறானா? ஆமாப்பா, அவர் வேற இல்ல, அதனாலதான் என்னாலே ஃபோன் அட்டெண்ட் பண்ண முடியுது. தெரிஞ்சதுன்னா ரொம்ப கத்துவாரு. ஸோ சரிம்மா, நான் இனிமேல் அவனை பார்த்துக்கிறேன். இனிமேல் நீ கால் பண்ணா எடுக்காத என்ன? சரிப்பா, பார்த்துக்கோ. சரி. இவர் என்னமோ நல்லவர் மாதிரியும் அவர் என்னமோ கெட்டவர் மாதிரியும் சும்மாவா சொன்னாங்க நல்லதுக்கே காலம் இல்லைன்னு.